படிங்க. சிற்றம்பலம். ஆதியன் ஆதிரையன் அயன் மாறறிதற்கரிய சோதியன் சொற்பொருளாய்ச் காமரை நான்கினையும் ஓதியன் உம்பர்தங்கோன் உலகத்தினுள்ள உயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நன்னும் ஊர்நனி பள்ளியதே. ஆதியன் என்ற சொல்லு, ஆதி என்ற சொல்லு திருக்குறள்லேயும் வருகிறது. இறைவன் உண்மையில ஆதி இல்லாதவன், அனாதி. ஆனால் அவன்தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாய் இருப்பவன். அவனுக்கு ஆதி இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என்றுதான் படிப்பார்கள். அவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் அவன்தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கம், எல்லாவற்றுக்கும் முடிவு. அப்படியாத்தான் அவருக்கு ஆதியன் என்று பெயர். ஆதிரையன், ஆதிரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி சிவன். பஞ்சாங்கம் இருக்கிறார்கள், பார்த்து கொள்ளவன். அப்படித்தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு அதிபதி இருக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி முருகன். அதை இப்ப முருகண்ட பர்த்டே ஆக்கி கேக் எல்லாம் வெட்டுறாங்க கோயில்ல, அது வேற நியாயம். விசாகத்துக்கு அதிபதி முருகன், ஓணத்துக்கு அதிபதி இதுல இருக்குது. இங்க இருக்கு திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரனுக்கு தேவதை ருத்திரன் என்று இருக்கு. திருவாதிரைக்கு ருத்திரன் தேவதை, திருவோணத்துக்கு விஷ்ணு. திருவோணத்துக்கு விஷ்ணு. அப்ப விசாகத்துக்கு முருகன். அது மாதிரி இவர் ஆதிரையன். விசாகன் என்ற மாதிரி சிவபெருமானுக்கு பெயர் ஆதிரையன். நல்ல ஒரு பெயர் என்ன வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு? நல்ல பேர். திரையான் ஆதிரையன். அயன் மால் அறிதற்கு அரிய சோதியன். பிரமாவும் விஷ்ணு விஷ்ணுவும் தேடி கண்டுபிடித்து அடிமுடி தேட முடியாத சோதியாய் நின்றவன். சொற்பொருளாய் சுருங்காமறை நான்கினையும் ஓதியன். சுருங்காமறை என்றா கருத்து விரிந்த என்றது கருத்து. சுருங்காமறை என்றா விரிந்த. வேதம் மிக பெரிது. வேதத்துல 4 வேதங்கள், ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், அதிலே ஒவ்வொன்றையும் கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டம், பிற ஒவ்வொன்றையும் எத்தனையோ ஸ்லோகங்கள் என்று மிக பெரிது. அந்த சுருங்காமறை நான்கினையும் சொற்பொருளாய், அதனுடைய எசன்ஸ், சொற்பொருள் என்றது எசன்ஸ், அதனுடைய சாரத்தை எடுத்து ஓதியன் சொன்னவன். யாருக்கு சொன்னான் என்றால் தட்சிணாமூர்த்தியாக இருந்து 4 முனிவர்களுக்கு சொன்னேன். சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார் என்ற 4 ரிஷிகளுக்கும் சொன்னேன். வேத பொருளை சொன்னேன். வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி என்று வரும். அப்ப வேத பொருள், அதை அந்த இசன் சொற்பொருளாய் சுருங்காமர 4 மோதிரண்ட அந்த விரிந்திருக்கிற வேதத்தினுடைய எசன்ஸ், சாரத்தை எடுத்து சொன்னவன். பாருங்கள், அவன் வேதமாயிருப்பவன், வேதத்தை அருளி செய்தவன், வேதத்தை ஓதுபவன், வேதத்தால் துதிக்கப்படுபவன், வேதத்தின் பொருளாயிருப்பவன், வேதத்தை உபதேசித்து சொல்லிக் கொடுப்பவன், அதனை இடத்தில் வேதத்தின் சாரத்தையும் எடுத்து சொன்னவன். அப்ப சுருங்காமர 4 மோதியன். உம்பர் தங்கோன். உம்பர் என்றது தேவர்களுடைய கோன், தேவதேவன், மாதேவன், மகாதேவன். உலகத்தினுள் எவ்வுயிர்க்கு நாதியன். நாதி என்றா என்ன கருத்து? அடக்கலம் கொடுப்பவர், தஞ்சம் அவர்தான். நாதியற்றவர் என்று சொல்றது என்ன? அநாதை என்றா நாதி இல்லாதவன் அநாதை. என்றா இல்லை, தர்மம் இல்லாதது அதர்மம் மாதிரி. நாதி இல்லாதவர் அநாதை. அவனைதான் நாதியன். எல்லா உயிருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தஞ்சமாயிருப்பவன் அவன்தான். நம் பெருமான், எங்களுடைய பெருமான் கடவுள். நன்னும் ஊர், அவர் அணுகி இருக்கின்ற நூர், விரும்பி அணுகி வருகின்ற இடக்கின்ற ஊர் நனி பள்ளியதே, திருநனி பள்ளியது என்பதா. இதெல்லாம் ஒரு மெடிடேஷன். எங்களுக்கு இதெல்லாம் தியானம் இல்ல. தியானம் என்பது ஏதோ இருந்து கண்ணை மூடிக்கொண்டு காலமடக்கி இருந்து கொண்டு சொல்றதல்ல. இப்படி ஒரு பாட்டை எங்களுடைய ஞானிகள் நாயன்மார்கள் சொன்ன துதியை
பொருள் உணர்ந்து அதில் இருக்கிறது தேவாரம் மெடிடேஷன். இது அடுத்தது உறவிலே ஊன்மிலே உணராபுறம் மூன்றறிய செறிவிலே தன்னினைவா வினை யாயின தேர்ந்தழிய அறவில கும் மருளான் மருளார் ஒளி வண்டரையும் நரவிலே கொன்றையினான் நன்னும் ஊர்ணனே பள்ளியதே. உறவிலி. அது என்னது உறவிலி என்றா? எனக்கு சுற்றம் இல்லாதவர். உறவுகள் இல்லை. இல்லை. உறவிலி தாயுமிலி தந்தையிலி தாண்டனியன் இல்லையா? தாயுமிலி தந்தையிலி தாண்டனியன் உறவிலி. அதுக்கு ஆறு பிற்காலத்தில் இருந்த புலவர் காலமக புலவர் ஒரு பாட்டு நகைச்சுவையாக பாடுவார். இன்னொருத்தன் வில்லாலே அடிச்சான். ஆறு வில்லாலே அடிச்சது? அர்ஜுனன். ஒரு வேடராக போடுவர் இல்லை. வில்லாலே அடிச்சான் ஒருத்தன், செருப்பால உதைச்சான் ஒருத்தன் கண்ணப்பர். அப்படி ஒண்டா சொல்லுவார். இது ஒன்று செண்டாளர் அந்த அப்படி கல்லாளர் இருந்தது சாக்கியர். ஒருத்தன் கல்லாலே அடிக்கிறான், ஒருத்தன் செருப்பாலே அடிக்கிறான், ஒருத்தன் வில்லாலே அடிக்கிறான். ஐயோ உனக்கெல்லாம் அப்பா அம்மா இருந்தா இப்படி யாரும் செய்வினமோ. காலம் புலவர் என்றது பெரிய மலை போல போய் கோடுவர். அவர் செய்த காப்பியங்கள் ஒன்றும் இல்லை, சிறு தனித்தனி பாடல்களாத்தான் இருக்குது. அப்ப அதுல இதுகளும் உண்டு. உறவிலி ஊனமிலி இல்ல குறைவில்லாதவன். ஊனம் என்பது குறை. ஊனம் இல்லாதவன் அவன் கோதிலா குறைவிலா நிறைவே. அவர் பூரணம், பூரணமானவர். சிவன் என்றாலே செம்மை என்று கருத்து. செம்மை என்றா பூரணம். உணமிலி உணரார் புறம் மூன்று எரிய செருவிலி. தன்னை உணராதவர்கள், தம்மையும் உணராதவர்கள், இறைவனையும் உணராதவர்கள், அப்படியான மூன்று அசுரர்கள் இருந்தார்கள். அவருடைய முப்புறங்களையும் எரித்து செருத்தவன், தண்டித்தவன். உணரார் பூரம் மூன்றெரிய செருவிலி. முப்புறம் என்பது அசுரர்களை சொல்லுவார்கள். எல்லா கோயிலையும் தேர் திருவிழா நடக்குது. தேர் திருவிழாவே இந்த முப்புறம் எரித்தல் தான். எந்த சாமி தேர்ல ஏறினாலும் அது சிவன் என்றுதான் நினைக்கிறது. தேர் ஏறுறது என்ற தத்துவமே ஏறி முப்புறம் எரித்த. அதுதான் பஞ்ச கிருத்தியங்கள்ல அழித்தல் தொழில் என்று சொல்றது. அப்ப சுவாமி தேர் ஏறுறது என்பதே முப்புறம் எரித்த. ஏறின உடனே அங்க முப்புறம் எரித்தல் நடந்துடும். எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய பாட்டனர் எல்லாம் கேட்க வேண்டிய வயசான காலத்துல அவை தேர் திருவிழாவில் ரெண்டு நசிபடுறதில்லை. அது எல்லாரும் தேர் திருவிழாக்கெல்லாம் போய் வெளியில இருப்பினம், அந்த கோயில் மடத்தடியில இருப்பினம். சுவாமி வெளியில வெளிக்கிட்டு வந்து தேர்ல ஏறுறத பாக்குறது. அந்த மொமெண்ட் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்துக்கு போய் சுவாமி வந்து தேர்ல ஏறிக்க பார்த்து தேங்காய் உடைச்சு சுவாமி தேர் அப்படி இழுக்க விட்டு வந்துருங்க. அது மட்டும்தான். என்ன சிவபெருமான் முப்புறம் எரிச்சது அப்படித்தான். அவர் தேர்ல அப்படி ஏற அப்படி காலை வச்சார், தேர் உடைஞ்சு போச்சு, பிறகு பிடிச்சார், எரிஞ்சு போச்சு. அதுதான் அந்த அந்த கணம் அதுல இருந்ததை பார்த்துட்டு வந்துடும். அந்த தரிசனம், அந்த 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 மொமெண்ட்டுக்காக விருப்பினவை பார்த்து கொண்டு கோயில்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் அடிபட்டு அந்த இதெல்லாம் நெட்டிஞ்சு கொண்டு கோயில் உள்வீதி சுத்தி கொண்டு சுவாமி வெளியிலே ஆடிக்கொண்டு வந்து அப்படி வந்து மேலே ஏறி அதுகளுக்கு அந்த நெரிசல் ஒன்றுமே இல்லாம வடிவா இந்த மரத்தடியில இருந்து சுவாமி வந்து தேருக்கு ஆரோகணம் பண்றதை பார்த்து அவர் புறப்பட வீட்டை அனுப்பினார். அந்த அந்த மூமெண்ட் நினைக்கிறேன் முந்தி நின்று பிறம் முழுக்க பிறகு வயதான காலத்துல எல்லாத்துக்கும் நின்று இதண்டாம அந்த அந்த மூமெண்ட், தட் மூமெண்ட் இஸ் வெரி சீக்ரெட் மூமெண்ட்டை பார்க்கறது. அதான் தேர் ஏறுறது முப்புறம். என்னடா திருவிழாக்கள் நடக்குது தானே. இப்ப எந்த சுவாமி தேர் ஏறினாலும் சிவமூர்த்தமா பார்க்க வேணும்.
திருவிழாக்கு வேறு அர்த்தம் இல்லை. முப்புறம் எரிக்க தேரேறினதான் புறரார் புறம் ஒன்றெறியச் செறிவெளி தன்னினவார் வினையாயின தேய்ந்து அழிய அற விலகும் அருளான். தன்னை நினைவாருடைய வினைகள், எங்கட கர்ம வினைகள் எல்லாம் தேய்ந்து அழிந்து அற விலகும் வண்ணம் அருளுகின்றவன். வினைகள் அற விலகும் வண்ணம் அருளுகின்றவன். தன் நினைவார் வினையாயின தேய்ந்து அழிய அற விலகும் மருளான். மருளார் பொழில் வண்டு அறையும் நரவிரி கொன்றையினான். அடர்ந்து இருண்ட பொழில்களிலே தொலைகளிலே வண்டுகள் ரீங்காரமிடுகின்ற நறுமணம், நற என்றா நறுமணமும் வரும் தேனுக்கும் வரும். வாசனையும் தேனும் பொருந்திய விரிகின்ற கொன்றை மலர் மாலையினை கொன்றை மலரை அணிந்தவன். கொன்றை மலர் தான் சூடி இருக்கிறார். எப்படிப்பட்ட கொன்றை மலர்? விரி கொன்றை மலர். இப்பதான் விரிஞ்சு கொண்டிருக்குது. விரி என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுக்கும் பெறும். விரிந்தது, விரிகின்றது, விரிய போகின்றது. மலர் சிலம்படி என்ற மாதிரி. மலர் சிலம்படி என்றால் அப்படித்தான் தோற்றமா அது மாதிரி விரி கொன்றை என்றால் விரிந்த கொன்றை, விரிந்து கொண்டிருக்கின்ற கொன்றை, விரிய போகின்ற கொன்றை. கொன்றை மலர் மாலை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தா இருக்கும். மேலே இருக்கிற பூ நல்லா விரிந்து கலர்ந்து அந்த கேசரங்கள் எல்லாம் வெளியில இருக்கும். நடுவில் இருக்க பூ இப்போதான் மொட்டை அவிழ்ந்து கொண்டு இருக்கும். கீழே பார்த்தா மொட்டுக்கள் தான் இருக்கும். அதான் விரி கொன்றை. நான் அது எப்படிப்பட்ட விரி கொன்றை? நர விரி கொன்றை, நறுமணம் பொருந்திய, நரவம் என்கிற தேன் பொருந்திய விரி கொன்றை. அந்த கொன்றை என்ன செய்யுது? வண்டுகள் சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கு. அது எங்க இருக்குது? பொழில் சோலையில இருக்குது. சோலை எப்படி இருக்குது? மருளார் பொழில், அடர்ந்து வளர்ந்த சோலை கண்டபடினால இருண்டதாக அல்லது வெளிச்சம் குறைந்ததாக இருக்குது. மருளார் பொழில் வண்டு அறையின் நரவிரி கொன்றையினான் நன்னுமூர். அவர் வாழுகின்ற, விரும்பி அணுகி இருக்கின்ற ஊர் நனி பள்ளியது. சொல்ற பேர சும்மா பார்த்துட்டு போறாங்க, மஞ்சளா இருக்கு நல்லா இருக்குன்னு. அதையே கனவே கவனிக்கிறீங்கள. ஊர்ல எல்லாம் வெட்டி தள்ளியாச்சு மரங்கள் எல்லாம். எங்களோட ஊர் கோயில் வீதி முழுக்க கொன்ற மாதிரி வருது, எல்லாம் போட்டு. இப்ப திருப்பி வருது, எந்த வளவுக்கு தான் வருது. எங்கேயோ விதை வளர்ந்து விழுந்து அங்கேயும் வெட்டி போட்டாங்க. வளவு துப்புரவாக்கும் பொழுதெல்லாம் வெட்டி அதுக்கெல்லாம் பிறகு சுத்தி வர எல்லாம் கல்லெல்லாம் அணைச்சி தண்டு வச்சு இப்ப ஒரு கொன்றைகள் எங்களோட வீட்டுல தான் கூட நிக்குது. சுவாமிக்கும் திருப்பி 1-2 வருகுதுங்க. அப்படித்தான் இந்த பூவுடைய அருமை பார்த்து இந்த அழகு பார்க்கிறேன். அதான் எல்லாரும் தேவாரம் படிவதான் படிக்கிறது, தேவாரம் இடிக்கிறது சிவன் கோயில் என்ற மாதிரி. படிக்கும் பொழுது பொருள் இல்லாம படிக்கிறதால இந்த கோயிலை சுத்தி வில்வ மரத்தையே வெட்டி போட்டோம். வில்வமே இல்லாம எல்லாம் மதில் கட்டுறேன், அது கட்டுறேன்ட்டு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. இப்ப இருக்கிறவர் கொஞ்சம் சொல்லி 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 கொஞ்சம் சென்சிபிளா செய்யணும். பார்ப்போம். அறவிலகம் மருளான் மருளார் பொழில் வண்டரையின் நரவிரி கொன்றையினான் நன்னு மூர் நனி பள்ளியதே. அடுத்த பாடல பார்ப்போம். அடுத்த பாடல். மாண்டையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பெரியான் ஆனிடை ஐந்தமிர்ந்தான் அணுவாகியோர் திரு தீ உருக்கொண்டு ஊனுடை இவ்வுடலம் ஒடுங்கி புகுந்தான் பரந்தான் நானுடை மாடு எம்பிரான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. வானுடையான், வான் வான் என்பது ஒன்று தேவலோகத்தை சொல்லும், மற்றது வான் என்பது ஆகாசத்தை சொல்லும். வானுடையான் வானவர் நாடன் என்று இறைவனுக்கு பெயர். தேவலோகத்துக்குரியவன், தேவலோகத்தை தனது உடைமை பொருளாக கொண்டவன் வானுடையான். அடுத்தது பஞ்சபூதங்களிலே ஆகாசத்துக்கு அதிபதி யாரு?
ஆகாசத்துக்கு அதிபதி யாரு? ரேவர் ரேவர் சதாசிவ் சதாசிவன். சதாசிவ் சதாசிவன். மண்ணுக்கு அதிபதி பிரம்மா, நீருக்கு அதிபதி விஷ்ணு, விஷ்ணு நெருப்புக்கு அதிபதி ருத்திரன், வாயுவுக்கு அதிபதி மகேஸ்வரன், ஈஸ்வரன் ஆகாசத்துக்கு அதிபதி சதாசிவன். அந்த பஞ்சபூதங்கள் தேவான். அடுத்தது இந்த பஞ்சபூதங்கள் அல்லாத அடுத்த ஆகாசம் இருக்கு. இது வந்து ஜட ஆகாசம். நாங்க சொல்றது ஜடம் என்றா நாங்க ஜடப்பொருளாக இந்த இதுக்கு பார்க்குற ஆகாசம். இது மாதிரி சித்தாகாசம் ஒன்று இருக்கு. சித் ஆகாசம். அதே மாதிரி இதே மாதிரி இறைவனுடைய பரவழி ஒன்று இருக்கு, பர ஆகாசம். நான் சொன்னேன் இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்கிற ஆகாசம் மாதிரி இந்த உலகங்கள் இங்க இருக்கிற ஆகாசம் எல்லாவற்றையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாம் இருக்கிற வழி ஒன்று இருக்குது, அது பரவழி, பேரோட சக்தியிலானது. அது நாங்கள் கண்டு காட்டு அறிய முடியாது. பரவழி பேரம்பலம் தான், பேரம்பலத்தார் வானுடையார். அதே மாதிரி ஒவ்வொருவருடைய உள்ளுக்குள்ளேயும் ஆன்மாவுக்குள்ளே ஒரு வழி இருக்குது, அது சின்ன ஆகாசம், சிறிய ஆகாசம், சிற்றம்பலம், சித்தாகாசம், அறிவுமயமானது. இப்ப எல்லா ஆகாசமும் அவர்தான். தேவர்களுடைய வானுலகத்துக்கும் அவர் உடைமை பொருளாக கொண்டவர். பஞ்சபூதங்கள் ஒன்றாய் ஆகாசத்துக்கு அதிதெய்வமாயிருப்பவர். பர ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற பரவழி ஆகாசம் பேரம்பலத்துக்கு உடைமையாக கொண்டவர். சிதாகாசம் சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற சிதாகாசத்துக்கும் விதையும் உடையவர். தான் வானுடையான், பெரியான், பெரியதில் பெரியவன். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதான், பெரியதில் பெரியவன். பெரியான் மனத்தால் எண்ணினை பெரியான், அசிந்தன் சிந்தனை கெட்டாதவன். மனத்தால் இவரை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவு நினைப்பதற்கு அறியவன். மனத்தால் எண்ணினை பெரியான், ஆணிடை 5 அமர்ந்தான். ஆண் என்பது என்ன? ஆன்மா பசு. பசுமாடு பசு 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 ஆணினம் என்று படிக்கிறார்கள். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் என்று சொல்லி படிக்கிறது. ஆணினம். என்னுடைய பாட்டனாருக்கு சைவம் எல்லாம் நிறைய தெரியும் என்று எல்லாரும் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சைவம் பார்த்ததோ கேட்டதோ ஞாபகம் இல்லை. ஆனா சின்ன வயசுல இந்த தேவாரம் இருந்தது, வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். அதுக்கு பொருள் பாடிக்கிறதுக்கு என்ன என்ன ஆணினம்ண்டா என்ன என்று பொருள் கேட்கறதுக்கு அப்ப அம்மா அனுப்புறா வீட்டுக்கு இருந்து. அவதான் சமயம் படிச்சு கொண்டு இருக்கிறா. கேட்டுட்டு வா. நான் அவர் அப்பான்ட்டு தான் சொல்றது, என்னுடைய பாட்டினர். அப்பா போய் கேட்டுட்டு வான். நான் அவர்கிட்ட போறேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டாலும் அவர் அதுல பக்கத்துல இருக்கிற ஒரு அலிமாரி ஒன்று இருக்குது. அலிமாரி இருக்கிற தேவார புத்தகம் எடுத்து திறந்து பார்த்து ஆணினமண்டா பசு கூட்டம் என்று சொன்னவர். இது ஒன்றுதான் அவர்கிட்ட படிச்சது ஞாபகம் இருக்கு, வேறு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஏதாவது சொல்லி தந்தாரு தெரியாது, ஒன்றும் ஞாபகம். ஆணினம் ஆணினம். அப்ப ஆணிடை 5 அமர்ந்தான், பசுவினுடைய கிடைக்கின்ற 5 திரவியங்கள், பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் என்ற 5லேயும் இது உவந்து பஞ்சகவியத்திலே ஆடுகின்ற அமர்ந்தான். 5 அமர்ந்தான். ஆணிடை 5 அமர்ந்தான். அடுத்தது அணுவாகி. அணுவாகி, அணுவண்டா சின்னன், அணுவண்டா சிறியது, சிறிய துகள் அணு. ஆன்மாவுக்கும் அணு என்ற ஒரு பொருள் உண்டு. அணுவாகி ஒரு தீயுரு கொண்டு ஊனுடை இவ்வுடலம் ஒடுங்கி புகுந்தான். இந்த உடலுக்குள்ளே அவர் இருக்கிறார், எங்கட உடலுக்குள்ள. திருவாசகத்திலே உடலிடங்கொண்டாய் என்று வரும். திருவாசகத்தில் ஒருவர் உடலிடங்கொண்டாய் என்று உடலுக்குள்ள கேட்பார். உடலுக்குள்ள இருக்கிறவன் வருவது அவர் உயிருக்குள்ளே இருக்கிறவர் என்று. உடலுக்குள்ளதான உயிர் இருக்குது. உடலுக்குள்ள எப்படி இருக்கிறார்? அணுவாகி, சின்ன அணு மாதிரி. ஓர் தீயுரு கொண்டு, ஒரு தீ செருப்பு, ஒரு சுடர் மாதிரி அணுவாகி இருக்கிறார், ஒரு சுடராகி இருக்கிறார். ஊனுடை இவ்வுடலம், ஊன் என்பது இந்த தசை போர்த்த இந்த உடலத்துக்குள்ளே ஒடுங்கி, அதுக்குள்ள ஒடுங்கி இருக்கிறார். இப்போ பூஜையில தியானம் பண்ணிக்குள்ள இதய தாமரையை கொண்டு வாருது. 36 தத்துவங்கள், இந்த அண்டமெல்லாம் இருக்கிற 36 தத்துவங்கள் உள்ளுக்கும் இருக்கு.
மூலாதாரம். அந்த புறப்புறுப்புக்கும் சனன உறுப்புக்கும் குதத்துக்கும் விடப்பட்ட பகுதி மூலாதாரம். மூலாதார பகுதியில கிழங்கு, தாமரை கிழங்கு, அங்க சேறு, அந்த சேத்துக்குள்ள கிழங்கு. அப்ப அந்த அந்த சேரை சொல்லுவார்கள் அது மாயை. மாயைதான் புறப்படவில்லாது. மாயில தாமரை கிழங்கு, அந்த கிழங்குல அந்த முளைப்பகுதி, அதிலிருந்து முளைக்கின்ற அங்குரம், அது அங்குரத்துல இருந்து மேல வார தண்டு நாளம், நாளத்துல முள்ளுகள். இப்ப கீழே இருக்கிற கிழங்கு பிருத்திவி மண். அந்த தண்டு நாளத்துல 9 குழாய் இருக்கா, முள்ளு கோட்டை. 9 குழாயும் 5 கர்மேந்திரியங்கள். கை, கால், சனனங்கம், களிவங்கம், நாக்கு எல்லாம் செயல் செய்கிறது. கை கொடுக்கிறது, கால் நடக்கிறது, சனனங்கம் புணர்றது, களிவங்கம் கழிவகற்றது, நான் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் கதைக்கிறது, கர்மேந்திரியம். அறிகருவிகள் ஞானேந்திரியங்கள் 5. கண் பார்க்கிறது, மூக்கு முகர்றது, நாக்கு சுவைக்கிறது, காது கேட்கிறது, தோல் தொட்டுணர்ச்சி. 5 மெந்தும் 10. ஏன் 9 வந்தது? 9 துவாரம். நாக்கு 2 நாக்கு 2க்கும் வரும். நாக்கு சுவைக்கின்ற பொழுது அறிகருவி ஞானேந்திரியம், நாக்கு பேசுகின்ற பொழுது செயற்கருவி கர்மேந்திரியம். 9 துளை. அதுல இருக்கிற முட்கள், தாமரை தண்டில் இருக்கிற முட்கள் எல்லாம் மிச்ச தத்துவங்கள். 24 தத்துவங்கள்ல 9 வந்துட்டது, விருதியோட 10, மிச்சம் 14 அந்த முட்கள். தண்டு முடிஞ்சு மலர் தொடங்குற முடிச்சு மூலப்பிரகிருதி. ஆன்ம தத்துவம் 24 இந்த தண்டோடையும் கிழங்கோடையும் முடிஞ்சு. இப்ப மலர் வரப்போகுது. 8 இதழ். வித்தியா தத்துவம் 7 அதுல இதழா இருக்கு. இப்ப என்ன 8 இதழ் வந்தது? சுத்த வித்தையும் சேர்ந்து சுத்த வித்தை என்கிற சுத்த வித்தையா சுத்தமாயா தத்துவம் சேர்ந்து 8 இதழ். 8 இதழுக்கு அங்கால மஞ்சளை அந்த மகரந்தம் சுத்தி இருக்குது. அந்த சின்ன சின்ன இதுகளை மகரந்தம் மஞ்சளை. அது தந்திர மண்டலம் மகேஸ்வரர், மகேஸ்வர் சதாசிவ தத்துவம் 2. அதுக்கு நடுவில வட்டத்தட்டாக ஒரு பொகுட்டு தட்டொண்டு இருக்குது தாவருக்கு நடுவில. அது சக்தி தத்துவம், பிந்து தத்துவம். அந்த தட்டுல பீஜம், விதை பொதிந்து இருக்குது உள்ளுக்கு. அது நாதம் என்கிற சிவதத்துவம். சொல்லுவார்கள் 51 விதைகள் இருக்குமென்று. 64 கேசரங்கள், 51 விதைகள், ஒவ்வொன்று சொல்லுவார்கள். பீஜம் இவ்வளவு 30 இருதய தாமரை அப்படியே இங்க மலர்ந்து இப்படி இருக்குது. இந்த இருதய தாமரையில அந்த நடுவில் அந்த பீஜத்துக்கு மேல நாங்கள் தியானிக்க வேணுங்கிற ஆன்மாவை. ஆன்மாவை எப்படி தியானிக்கணும்? நாங்க பூசை செய்கிற லிங்கத்தின் வடிவில இந்த கட்ட பெருவிரல் அளவிற்கு ஓடுமா, கொஞ்சம் பெருசு சிறிதா இருக்கலாம். அந்த லிங்கம் அந்த நடுவில் இருப்பதாக தியானிக்கிறது. அந்த லிங்கத்தின் உள்ளே ஒரு ஸ்பாக், ஒரு மின்னல் கீறு போல, ஒரு நெல்லு போல, ஒரு சின்ன சுடர் போல சிவனுக்குள்ளே சிவன் இருக்கின்றார். பாருங்க, அணுவாகி ஓர் தன்மண்ட வலி சின்னன் ஒரு தீயுரு கொண்டு ஒரு சுடர் போல ஊனுடைய இவ்வுடலம் ஒடுங்கி புகுந்தான். இதுதான் தியானம். இருதய கமலத்தில் இருக்கிற தியானம். ஒடுங்கி புகுந்தான். அதுக்காக இங்கதான் இருக்க பிறந்தான். அவனேதான் எல்லா இடமும் வியாபகமாக வெளியிலேயும் இருக்கிறான். பிறந்தான். நானுடை மாடு எம்பிரான். நானுடை அண்ணா என்னை உடமப்பொருளாக கொண்டவன். எங்கள்ட சிவலிங்கம் பூசிக்கிற சிவலிங்கத்தை உடையவர் உடையவர் என்றுதான் சொல்லுவோம். எல்லாட்ட சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் இருந்தாலும் அதுக்கு பேர் உடையவர். உடையவர் என்றா கருத்து என்று எசமானி. நான் அவருக்கு அடிமை. ஜஸ்டிஸ் பொசஷன் எல்லாம் அவரை மையமா வச்சுதான் நடக்கும். பயணம் போறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, படுக்கிறதுல இருந்து, உடையவர் பூஜை, உடையவர் இது அப்படித்தான் நடக்கும். உடையவர் பூஜை, உடையவர் இது கண்டு அந்த மாதிரி தான் நடக்குது. அப்ப அது சொல்றது நான் உடை. மாடு என்றா என்ன? பசு. பசு என்றது ஒரு சொல்றது. வேற பக்கம் சொல்றாரு. பக்கத்தை சொல்றது மாடு. அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த மாடு இந்த இங்க மாடு என்பது செல்வம். செல்வம். மாடு என்பது செல்வம்.
மாடல்ல புற என்று திருக்குறள்லையும் எங்கேயோ வரும். நன்மக்கட் செல்வத்திலே எங்கேயோ வரும் திருக்குறள்ல. மாடல்ல புற, மாடண்டா செல்வம். பிள்ளைகளை மாடண்டு பேசி போட்டு உடனே சொல்றது கிடையாது. மாடண்டு சொல்றது செல்வம் என்று சொல்றதுக்காக தான் மாடண்டு சொல்றேன்னு சொல்றேன். மாடு என்றால் செல்வம். நானுடை மாடு, என்னை உடமப்படலாக கொண்ட பெருநிதி அவர். சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி ஈசன். நானுடை மாடு எம்பிரான், என்னுடைய தலைவன். நன்னும் ஊர் நனி பள்ளியதே. அடுத்தது படிங்க. ஓடுடையன் கலனா உடை கோவணவன் உமையோர் பாடுடையன் பலி தேர்ந்துணும் பண்புடையன் பயில காடுடையன் இடமாமலை கருங்கடல் சூழ் நானுடை நம்பெருமான் நன்னுமூர் நளி பள்ளியதே. ஓடுடையன் கலனாய். கலன் என்பது இங்க பாத்திரம். கலன் என்றா கருத்து, பாத்திரம் என்ற ஒரு கருத்து இருக்கு. கலன் என்றால் குழாய் என்ற ஒரு கருத்து. குருதி கலன்கள் என்று தமிழ்ல படிக்கிறாங்க. கலம் என்றா செல்ஸ். கலன் என்றா டியூப்ஸ். குருதி கலன்கள் என்றா டியூப்ஸ். அது உண்டு. கலன் என்றா பாத்திரத்துக்குன்னு சொல்றது கலன். ஓடுடையன் கலனாய், பிச்சு எடுக்கிற திருவோடு. அந்த ஒரு மரத்தினுடைய ஓடுதானே அது. பிச்சு எடுக்கிற திருவோடு, ஒரு மரத்தினுடைய சிரட்டை ஓடு இருக்கிற ஓடுதான் அந்த திருவோடு. அதை கலனாக, பிச்சை பாத்திரமாக கொண்டவன். ஓடுடையன் கலனாய். உடை கோவனவன், உடையாக கோவணத்தை எடுத்தவன். வெரி மினிமல் குளோத்திங். வெரி மினிமல் குளோத்திங். கோவனவன். இப்ப திருப்பி பாவனைக்கு வருது. லெங்கோட்டன் சொல்லி இப்ப எல்லாம் தச்சு திருப்பி கோவணமாக விற்கிறாங்க. அது நோமலான அண்டவேரோட விலை கூட. லெங்கோட். கோவனவன். உமையோர் பாடு உடையன். பாடுன்றது பக்கம். அம்மா சொன்னாவே மாடு என்பது மாதிரி பாடு என்பதும் பக்கம். உமையை ஒரு பக்கமத்திலே கொண்டவன். உமை ஓர் பாடுடையன். பலி தேர்ந்துணும் பண்புடையன். இங்கே பலி என்பது பிச்சை. பிச்சை எடுத்து உண்ணுகின்ற பண்பு உடையவன், இயல்புடையவன். பயில காடுடையன். அது என்ன பயில, என்ன பயில்கின்றார் இறைவன்? நடனம். நடனம். நல்லில் நட்டம் பயின்றாடு நாதனே. மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி செய்கிறத சொல்றது பயிற்சி. எங்கோ ஒரு முறை நான் எழுதைக்கோ பேசைக்கோ உடற்பயிற்சி தேகப்பயிற்சி என்று சொல்ல யாரோ சொல்லிக்கணும். நல்ல தமிழ்ல சொல்றீர்கள். அது ஏன் தமிழான சொல்லித்தானே பயிற்சி என்று தானே சொல்றோம் நாங்கள். என்ன எல்லாருக்கும் இப்ப எக்ஸசைஸ் சொல்லி பழகி போச்சு போல இருக்கு. பயிற்சி கன வருஷத்துக்கு வந்து யாரோ சொன்னாங்க பயிற்சி. பயில காடுடையன். என்ன காடு அவருக்கு? காடு என்பது சுடுகாடு. அது உண்டு. அது சுடுகாட்டிலேயும் ஆடுவார். சில கோயில்கள் வந்து முந்தி சுடுகாடு. காஞ்சிபுரம் கோயில் வந்து முந்தி சுடுகாடு. கச்சியகம்பன், கச்சி சுடலை. திருக்கடவுர் மயானம், கச்சி மயானம் மாதிரி திருக்கடவுரும் ஒரு மயானம் முந்தி. திருவாலங்காடு ஒரு மயானம். இப்பதான் நாங்க செத்த உடண்டா தொடக்கு சுவாமிகிட்ட போகக்கூடாது, செத்த உடன் நடந்த இத்தனை போகக்கூடாதுன்னு நிறைய எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சிருக்கலாம். திருமூல சொல்ல ஆசூசம் இல்லை அரி நியமத்திற்கு. அந்த நியமத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆசௌசம் இல்லை என்று சொல்லுவேன். ஒரு அளவுக்கு அது இருக்குது. ஆனா அதை இறுக்கி பிடிக்க வேணும் இல்லை. அதான் கருத்து. ஆசௌசம் இல்லை அரு நியமத்திற்கு என்று சொல்லுவேன். அப்ப இறைவனே சுடுகாட்டுல தான் ஆடுறது. மற்றது ஆத்மீக சாதனைகள் புரிகிற ஒரு இடமும் சுடுகாடு. ஒரு தரம் சொல்லுறது இல்லை. தந்திரங்கள்ல இருக்கும். சுடுகாட்டுல போயிருந்து என்றது எல்லாம் ஒரு சாதனைகள். நமச்சிவாய மந்திரம் எல்லாம் சித்த வீடு, மற்றது பிண ஊர்வலம், சுடுகாட்டுல ஜபிக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கு. திருநீட்டு பாய் எங்கேயும் கொண்டு போகலாம். செத்த வீட்டுக்கும் கொண்டு போட அது அழுக்கு ஆகிறது இல்லை. ஒருபோதும் தக்கு திகட்டி வரலாம்.
உருத்திராட்சம் பொதுவா சரண மரண ஆசோசங்கள்ல அணியக்கூடாதுன்ற விதி ஒன்று இருக்குது. மலசலங்களை கேட்கல அணியக்கூடாது, மற்ற சரண மரண ஆசோசங்கள் அணியக்கூடாது. ஆனா ஒற்றை மணி களத்தோட இருக்கிற மணிகள் விதிவிலக்கண்ட விதிகள் இருக்குது. ஆனா திருநீறு எப்போவும் அணியலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப சில பேர் செத்த விட்டு போய்க்க திருநீறு அணிகிறீர்கள், என்ன திருநீறு அணியலாம், அங்கேயும் திருநீறு கொள்வதுன்ற அணியாவது. ஆடுடையன் இடமா மலை ஏழுங் கருங்கடல் சூழ் நாடுடையன். அவனுக்கு இடம் எதென்று கேட்டால் 7 மலைகளும் கரிய கடலும் சூழ்ந்த நாடு முழுவதும் அவன்தான். எல்லாம் நாங்கள் பிரிச்சு இது என்னுடையது, இது என்னுடையது, இது இஸ்ரேலுண்ட, இது அமெரிக்காண்ட, இது கனடாண்ட, இது ஸ்ரீலங்காண்ட, அப்புறம் ஸ்ரீலங்காண்ட நாங்கள் ஒரு சண்டை வடக்கில் கொண்டு கிழக்கோடு எல்லாம் பிரிச்சு வச்சாலும் இந்த மலை 7 கடலும் சூழ்ந்த நாடெல்லாம் எம்முடைய பெருமானுடைய நாடு. இடமா மலை 7 கருங்கடல் சூழ் நாடுடை நம் பெருமான் எங்களுடைய தலைவன் நன்னூர் விரும்பி அணுகி வருகின்ற ஊர் நனிபள்ளியதே திருநனிபள்ளியாகும். திருநனிபள்ளிக்கு நான் போனதில்லை, சிவகுமார் இருந்தா சொல்லுவார் அதை பற்றி. போனதில்லை, விடுபட்ட போச்சு, திருப்பி எடுப்பான். படிங்க. வண்ணற்கரியதொரு படை வண்ணற்கரியதொரு படை ஆளிதனைப் படைத்து கண்ணற்கருள் புரிந்தான் கருதாதவர் வேள்வி அவை உன்னற்கிமியவரை உருண்டோட உதைத்து கண்டு நன்னற்கரியவிரான் நன்னும் ஊர் பள்ளியதே. பண்ணற்கு அரியதொரு படை ஆளிதனை படைத்து, பண்ணதற்கு செய்வதற்கு அரிய ஒரு ஆளி சக்கராயுதம் ஆளிப்படை. கண்ணற்கரியதொரு படை ஆளிதனை படைத்து அதை உருவாக்கி கண்ணற்கருள் புரிந்தான். யார்? கண்ணன் திருமால். மாலுக்கு சக்கர மன்றருள் செய்தவன் திருமால். இந்த சிவ பூஜை செய்து வருகின்ற ஒரு நாள் பூஜையில் ஒவ்வொரு நாளும் 1000 தாமரை பூக்களை கொண்டு பூஜை பண்ணுவேன். நம்மளை போல பிச்சு பிச்சு பூஜை பண்றது இல்லை, முழுமையான மலர்களை போட்டு பூஜை பண்ணுவேன். முழுமையான மலர்களை போட்டு பூஜை பண்ணும் பொழுதும் ஒரு நாள் அவருடைய பூஜையில 999 பூ போட்டுட்டேன். எப்படி கணக்கு வைக்கிறது எத்தனை பூ போட்டதுண்டு? அதுக்குதான் சகஸ்ரநாமம் இருக்கு. சகஸ்ரநாமம் மனப்பாடமா இருந்தால் அதை சொல்ல சொல்ல ஒவ்வொரு பூ போட்டுக்கொண்டு வந்தா பூ குறைஞ்சாலும் கூடினாலும் தெரியும். சகஸ்ரநாமத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிவிடும் சில பேர். சித்திரம் சொல்ற மாதிரி சகஸ்ரநாமமும் திருப்பி திருப்பி சொல்றது இருக்கு. திருப்பி திருப்பி சொல்ல என்ன கணக்கு வைக்கிறது? எத்தனை நேரம் சொல்றேன்? 16 தரம் சொல்றது, 32 தரம் சொல்றது எல்லாம் இருக்குது. பொதுவாக லலிதாசகம் எப்படி கணக்கு வைக்கிறது? குங்குமம் இருக்குத்தானே, அந்த குங்குமத்தை எடுத்து இப்படி கையில இந்த 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 கையில எடுத்து இப்படி ஒரு டாட் வைப்பினோம். ஒரு இது முடிஞ்ச உடனே அடுத்த இது முடிஞ்ச உடனே இன்னொரு குங்குமம் எடுத்து ஒரு டாட், இப்படியே இந்த நிறைக்கு ஒரு 8 வைப்பினோம். பிறகு இந்த நிறைக்கு ஒரு 8 வச்சா 16 தரம் சொல்லியாச்சு. இது கூட்டமா இருந்து சொல்லுகிற பொழுது ஒரு ஆள் என்னத்தானே ஒன்று வைத்திர தரம் உண்டு, இல்லாட்டி கணக்கு தெரியாது எல்லாம் முறை. அப்ப பண்ணற்கரியதொரு படையாளி தனை படைத்து கண்ணற்கருள் புரிந்தான், அது விளங்குது. அப்ப ஒரு நாள் பூ ஒன்று குறைய தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுத்த. அவருடைய கண்ணும் தாமரை மாதிரி இருக்கும் அவருக்கு, அதனாலதான் தாமரை கண்ணன் என்று பெயர். தாமரை கண்ணான் உலகு என்று நினைக்கிறேன். தமிழ் இலக்கியம் ஒன்றிலையும் பெரு, தொல்காப்பியமோ இல்ல வேறு ஒன்றுல வரும். தாமரை கண்ணான் உலகு. சமஸ்கிருதத்துல புண்டரீகாட்சம், அக்ஷமண்டா கண், புண்டரீகமண்டா தாமரை, புண்டரீகாட்சன் என்று பெயர். கருதாதவர் வேள்வி அவி உன்னற்கு இமையவரை உருண்டோட உதைத்து உகந்தே. கருதாதவர் வேள்வி, தன்னை அலையாமல்
தன்னை ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னை புறக்கணித்து வேள்வி செய்தது. யார் செய்தது அது? சிவன் சிவபெருமான். இந்த வேள்விக்கு அவி உண்ணற்கு இமையவரை அங்க போய் அவிப்பாகம் வேண்டி உண்வதற்காக நம்மளை போலதான். அது பெனிஃபிட் பெறுவதுண்டா உடனே போடுவோம் என்ன அங்க பின்னால. ஏதாவது எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்றால் அது ஆள் என்ன செய்கிறாருன்றல உடனே பின்னால போயிடுவோம். அப்ப அப்படி போயிருக்கிறார்கள் தேவர்கள். ரவி உண்ணற்கு இமையவரை அங்க போறோன்னு வீரபத்திரராக வந்து உருண்டு ஓட உதைத்து, இது சின்னதாத்தான் சொல்றாரு. இது விரிவாக எங்களுடைய திருவாசகத்தில் இருக்க திருவந்தியார்ல தற்சையாக நல்லா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி யாருக்கு பல் உடைச்சது, யாருக்கு மூக்கறுத்தது எல்லாம் சொல்லி இருக்கு. அப்ப இமையவரை உருண்டோட உதைத்து உகந்து விருப்பத்தோடு செய்து நன்னற்கு அரிய பிரான், நன்னற்கு அரிய பிரான், நாங்கள் அணுகி சென்று அனுபவிப்பதற்கு அரிய கடவுள் அவர் நன்னும் ஊர் நனி பள்ளியது. கற்சவர்களில் ஒன்னு கேட்டா, பிழையானது நடந்தால் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்றதும் பிழைதான். இங்க செய்யாம இருக்கலாம், பட் பார்ட்டிசிபேட் பண்றதும் பிழைதான். அது உண்டு. அதுக்காகத்தான் தேவர்கள் எல்லாம் பெற்றும் அது அது அந்த தண்டனையோட முடியல. அப்புறம் மிச்சத்துக்கு வந்து கந்த புராணத்துல சூரபன்மன் வந்தவர்ல போட்டு அதாலதான் அதுல நல்லா சொல்லியிருக்கிறேன். அங்க போய் இருந்தாலும் சைலன்ஸா இருக்கிறதும் புலதான். தசீசி முனிவர் அங்க வந்து தச்சனுடைய வேள்விக்கு வந்து அவனுக்கு சொல்லி போட்டு விளங்கப்படுத்தி போட்டு வெளியேறி விடுவேன். இந்த காலத்திலேயே வெளிநடப்பு செய்ய வாக் அவுட் என்று சொல்லி வெளிநடப்பு செய்யறதுக்கு தானே பாராளுமன்றம் அவை கூட்டங்கள் அப்பவே தசீசி இது பிழை என்று சொல்லி அதை சொல்லி போட்டு அதுல இருந்து வெளியேறிட்டேன். அதுவும் அப்பவே இருக்குது. சைலண்ட் விட்னஸ் டு த சின் இட் செல்ஃப் இஸ் எ சின். பாவத்தை பார்த்து கொண்டு வாய மூடிக்கொண்டிருந்தாலும் அது பாவம் என்று சொல்லுவேன். ஆறாவது படிமுறை. மல்கிய செஞ்சடை மேல் மதியும் மரவும் உடனே புல்கிய அரணன்னும் புனிதன் பொறிநூல் விகிர்தன் மெல்கிய விற்றொழிலான் விருப்பன் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம்பெருமான் நண்ணுமோர் நனி பள்ளியதே. மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அரவும் உடனே புல்கிய ஆரணன். மல்கிய செஞ்சடை மேல் மண்டி கிடக்கின்ற சடை செஞ்சடை. மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அரவும் உடனே புல்கிய. தாமரையையும் ஒன்றாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ரெண்டும் எதிரி. ராகுகேது கதை தெரியும் தான், பாம்புதான் விளங்குறது. அப்ப இங்க வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சிருக்கிற பாருங்க. சிவபெருமான்கிட்ட வந்தோடனே அந்த பகையெல்லாம் போயிடும். அது கிட்ட வந்தா பகையெல்லாம், இது உண்மை. நாங்க நேற்று ஒரு என்னுடைய நண்பர் ஒருவருடைய தாயார் இறந்துட்டார். தாயார கடைசி காலத்துல எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப அவரும் கொஞ்சம் பத்தி வச்சு பார்த்துண்டு நல்ல இது இறந்துட்டா. என் வீட்டுல வந்து அவர் சொன்னார், நான் ஹாஸ்பிட்டல்ல ஞாயிற்றுக்கிழமை சொன்னவர், அம்மா நீ காணுமன், நான் இவ்வளவு நலமா இருக்குதுன்னு அம்மாவை காணுமண்டு அவவும் சொல்லிட்டா, சிஸ்டரும் சொல்லிட்டா, நான் இப்ப பலியேற்றி கேர் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண போயினோம் என்று சொல்லி சொன்னேன். நேற்று கேள்விப்பட்டு நான் பாஸ்டர் சொன்னேன், தான் வீட்டை வந்து மூழ்கி போட்டு சுவாமி படத்துக்கு முன்னால விழுந்து கிடந்து கும்பிட்டார அம்மாவை எடுத்துக்கொள்ளன்ட்டு. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல இருந்து உடனே கோல் வருதான், அம்மா போய் கொண்டிருக்கிற உடனே வர சொல்லி போனான்னு சொன்னேன். இப்போ நேற்று இறந்தோடனே உடனே கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க தானே வீட்டை, ஒரு 30-40 பேர் வந்துருந்தம்மா. அவரோட வீட்டுக்கு பின்னாலே நான் வீடு பார்த்ததில்லை, ஏதோ பின்னாலே ஏதோ இந்த காடோ வளவோ இருக்க வேணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், வளமையாக அந்த முயல்கள் வர்றதுக்கு தானே முயல் ஓடிடும் என்ன. நேற்று அவ்வளவு பேரும் வந்து நிக்க, காட்டு முயல் வந்து அவ்வளவு பேருக்குள்ளாலையும் கால்களுக்குள்ளாலே நிக்குதான், பின்னாலே முன்னாலே. நேற்று
அவர் சொன்னார் இது இன்னொன்று தெரியல டாக்டர், இப்படி வந்து இவ்வளவு நாள் கண்டாலே ஓடிடும் முயல்கள் என்ன ஆக்களை கண்டா ஓடி நேற்று அது அந்த ஆக்களுக்கு தான் தான் சொல்லிக் கொண்டு தொடாதெங்கோ அதை தண்டாதெங்கோன்னு சொல்லி கொண்டு வந்ததாம் ஆக்களுக்கு அந்த அளவுக்கு காலுக்குள்ளேயும் கையுக்குள்ளேயும் தெரியுது. நான் சொன்னேன் அது புண்ணிய ஆத்மா போயிருக்குது, தேவர்கள் வந்திருப்பார்கள், தெய்வங்கள் வந்திருப்பார்கள், அவர்கள் வந்திருக்கிற இடத்துல அந்த அந்த இதெல்லாம் இருக்கு. அஞ்சு பேருங்க பாம்பும் மதியும் உண்டா இருக்குதல்ல, அது மாதிரி இருக்கு. இது எங்கட வீடுகள்ல எங்கட வீட்டுல வந்து நாய் இருந்தது, 2 நாய் இருக்கிற இடத்துல முயல் கிட்ட வராது என்ன அப்படித்தான் இருந்தது. ஆனா நாய் இருக்கிற இடத்துலயே எங்கட மேல சுவாமி பட கும்பிடுற இடத்துக்கு வெளிப்பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல யூரோ அந்த ஏர் கண்டிஷன் இருக்கும் வெளியில, அதுக்கு கிட்ட வந்து முயல் இருந்து வந்து படுத்து குட்டி போட்டு போகுது. நான் இருக்கிற இடத்து பக்கமே முயல் வராது, இது இங்க இருந்து குட்டி போட்டு போகுது. இப்படி சில விடயங்கள் வந்து இப்படி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த இதுல கதை கிருஷ்ணால சொல்லுகிறோம், இந்த குரு முதல்வர் சைதன்யர் வந்து இப்படி காட்டுக்குள்ளால போய்க்குள்ள காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து பகை மறந்து அவரோட சேர்ந்து ஆடிச்சாம் என்று கதையா சொல்லுவார்கள். அப்புறம் நாங்க கதைகள்ல கேட்போம் என்ன, கழுகும் பருந்தும் புறாவும் உண்டாயிருந்தது, பாம்பும் கீரியும் உண்டாயிருந்தது எல்லாம் சொல்லுவார்கள் எல்லாம். அது உண்மையிலேயே வாழ்க்கையில நடக்கிறது தான், நடக்காதது என்று இல்லை. இது நேற்று நடந்த அப்படின்னால இன்றைக்கு ஞாபகம் வந்தது. செஞ்சடை மேல் மதியும் அரவும் உடனே புல்கிய ஆரணன். ஆரணம்ண்டா வேதம், காடு, வேதம். ஆரணம் ஆகமங்கள் அருணினால் உருவகொண்டு காரணன் அருணாவில் கதிப்பவர் இல்லையாக. ஆரணமண்டா வேதம், ஆரணமண்டா காடு, ஆரண்யம் என்று சொல்றது காடு. இங்க ஆரணம் என்பது வேதன், வேதன். எம் புனிதன், அவர்தான் புனிதன், புனிதமானவர் தான், மாசற்றவர் மலமற்றவர் புனிதர். எம் புனிதன் புரி நூல் விகிர்தன். புரி நூல் விகிர்தன், இதுல வந்து புரிநூல் விகிர்தன். விகிர்தன் என்பது பார்க்கவன். புரிநூல் என்பது முப்புரி நூல் அணிந்தவன் என்றும் வரும், அல்லது அவன் புரி நூல், அவன் தந்த நூல் வேத ஆகமங்களை ஆரணன் நம் புனிதன் புரிநூல் தந்தவன் என்றும் வரும். விகிர்தனை பார்ப்போம் என்ன சொல்லி இருக்கின்ற. மெல்கிய விற்றொழிலான் விருப்பன். மெல்கிய விற்றொழிலான் விருப்பன். மெல்கியண்டா வித்தொழிலண்டா என்ன, ஆச்சரி, வில்வித்தை. வில்வித்தையிலே விருப்பமுடைய பெரும் பார்த்தன். யார் பெரும் பார்த்தன்? அர்ச்சுனன். மெல்கிய வித்தொழிலண்டா அந்த வில்வித்தையில இருக்கிற நைசிட்டிஸ். நைசிட்டிஸ் என்று சொல்லுவாங்க, நுணுக்கமான விடயங்கள் இருக்குல்லோ, ஒவ்வொன்றிலையும் மேலோட்டமாக பார்க்கிறதுக்கு நுணுக்கமாக பார்க்கிறது இருக்குது இல்லையா. அந்த நுணுக்கமான மெல்கிய என்பது இங்கே நுணுக்கமானது, நைசிட்டிஸ் அண்ட் நியூவன்சஸ். நியூவன்சஸ் என்ற வேர்டும் சொல்ல, நியூவன்சஸ் இங்கிலீஷ் வேர்ட், நியூவன்சஸ், நைசிட்டிஸ். அது வல்லு உட்பமான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிந்த மெல்கிய வித்தொழிலான் விருப்பன் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம்பெருமான். என்னத்தை நல்கியவர்? பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதாஸ்திரம் பெற்றான். அர்ஜுனன் தபசு கண்டு மாமல்லபுரத்துல ஒரு சிற்பம் இருக்கு, போறவர்கள் போய் பாருங்க. படத்தை வச்சு ஒவ்வொன்றா பார்க்கணும், வேற எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அர்ஜுனன் தபசு எப்படி தவம் செய்தான், ஒட்ட காலில் நின்று தவம் செய்வான், இப்படி மாமல்லபுர சிற்பம். அதே மாதிரி அர்ஜுனன் தவம் செய்தது இமயமரச்சாரர் என்று தான் மகாபாரதம் எல்லாம் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டு மரபில் ஒன்று இருக்குது, அர்ஜுனன் தவம் செய்தது பசுபதீச்சரம் என்ற கோயில். சிதம்பரம் தாண்டி அண்ணாமலை கணேச தாண்டி போக ஒரு சின்ன கோயில் இருக்கு, பசுபதீச்சரம், பாடல் பெற்றதலம். அது அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதாஸ்திரம் பெற்றதலம் என்று இருக்கு. ஒவ்வொரு கல்பங்கள்ல மகாபாரதம் ஒருக்கா நடக்க அங்க நடந்திருக்கு, ஒருக்கா நடக்க அர்ஜுனன் இங்கே தவம் செய்திருப்பான். என்ன ஒவ்வொரு காலங்கள்ல அதான் புராணங்கள்ல டிஃப்ரெண்டா வாரது. நம்பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியது. விகிர்தன் என்றதை பார்க்கணும் என்று சொன்னாங்க. முப்புரி நூல் அணிந்த வேறுபட்ட தன்மையை உடையவன் விகிர்தன். வேறுபட்ட தன்மை உடையவன். புரி நூல் என்றது முப்புரி நூல் அணிந்தவன், விகிர்தன் என்றது வேறுபட்ட தன்மை உடையவன். அங்கமுறார் அறவையும்
அருமாமுறை வேள்விகளும் எங்கும் இருந்ததன்னவர் இருந்தந்தனர் எரிமூன்றவையும் ஓம்புமிடம் பங்கயமாமுகத்தால் உமைவங்கன் உரை கோயில் செங்கையல் பாயும் வயல் திருவுகுர்ணனி பள்ளியதே. அங்கமோராறு அவையும். இது அங்கமோராறு. அங்கமோராறவை அது என்னது அங்கமோராறு? அங்கம் அங்கம் 6 அங்கங்கள். அங்கங்களா? 6 அங்கங்கள் எவை? 36 ஆகமங்கள். திச்சை சிற்றை வேத அங்க நூல்கள். வேதத்தினுடைய அங்க நூல்கள் ஆக்சிலரி டெக்ஸ்ட் இருக்கு. வேதம் படிக்கிறேன்டா இது தெரிஞ்சுதான் வேதம் படிக்கணும், இல்லாட்டி படிக்கல. சிற்றை, வியாகரணன், நிறுத்தம், சந்தோஷிதி, அதுண்ட லக்கணம், அதுண்ட வேர் சொல், இந்த ருட்சொல் பார்த்து சொல்றத வேர் சொல், அந்த இது மற்ற நிகண்டு டிக்ஷனரி மாதிரி உண்டு. அதுண்ட உச்சரிப்பு, அந்த சந்தோஷிதி என்பது ஜாப்பு. சிற்றை, வியாகரணன், நிறுத்தி, சந்தோஷிதி. அதோட கல்பம். கல்பம் என்றது கிரியைகளை செய்கின்ற முறை. எங்களுக்கு ஆகமத்தில் எல்லா முறையும் இருக்கு. ஆகமத்தின்படி நாங்க செய்கிறோம். இப்ப ஆகமம் இல்லாதாக்கள் இருக்கிறோம்ல, வேதாந்திகளுக்கு ஆகமம் இல்லை. வேதாந்திகளுக்கு ஒரு ஆகமும் இல்லை. வைஷ்ணவர்களுக்கு வைஷ்ணவம் இருக்கு, சாக்தர்களுக்கு சாக்தாகமம் இருக்கு, சைவர்களுக்கு சிவாகமம் இருக்கு. வேதாந்திகளுக்கு ஒரு ஆகமும் இல்லை. அப்ப இவை எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது கல்பசூத்திரங்கள். எங்களுக்கும் கல்பசூத்திரங்கள் இன்னும் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த சிரார்த்தங்கள் செய்கிறது அந்த இதுகள்ல எல்லாம் நாங்கள் கல்பசூத்திரத்துல இருந்து சில பேர் சொல்ற புத்தகம் எழுதியிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட மரபுகள் அது வடமுறையில இல்லை. சிரார்த்தத்துக்கு எல்லாம் சொல்லுவார்கள் உள்ளி பாவிக்கப்படாது, என்ன அந்த வெண்ட குருண்டை கத்தரி பாவிக்கப்படாது, இது பாவிக்கப்படாது, பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல நாங்கள் அப்படி எல்லாம் செய்யறது தானே சிரார்த்தம். அன்றைய நடைமுறையில அவ்வளவு இல்லை, ஆனா புத்தகங்கள்ல இருக்கு. சில பேர் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கல்பசூத்திரங்கள்ல இருக்கிறது. கல்பசூத்திரம் அது ஒன்று. மற்ற சோதிடம். இந்த 6 தெரிஞ்சிருக்க வேணும் வேதத்துக்கு போறதுக்கு. அங்கமோராறவையும் 6 அவையும் அருமாமறை வேள்விகளும் அரிய பெரிய அரிய பெரியமான பெரிய மறை வேதங்களின்படி வேள்விகள் யாகங்களும் எங்கும் இருந்து அந்தனர் இது 3 அவை ஓம்புமிடம். அந்தனர்கள் இருந்து 6 அங்கங்களையும் 4 வேதங்களையும் படிக்கின்றார்கள். அந்த வேதங்களில் சொல்லப்பட்டபடி வேள்விகள் யாகங்களை செய்கின்றார்கள். 3 அக்னிகளை அவர்கள் ஓம்புகின்றார்கள். 3 முத்தி செல்வத்து என்று திருமுருகாற்றுப்படையிலேயே வந்துடுது முத்தி. அப்ப சங்க காலத்திலேயே திருமுருகாற்றுப்படை தான் சங்க இலக்கியத்திலேயும் இருக்குது. சைவ திருமுறையில இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம். 2000 வருஷத்துக்கு வந்து அங்கவே இந்த முத்தி எல்லாம் வந்துட்டுது. இப்ப எல்லாரும் நாங்கள் எல்லாம் சைவர்கள், எங்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்றது எல்லாம் இருக்குது. முத்தி முத்தி என்றா 3 அக்னியை அந்தனர்கள் ஓம்புவார்கள். ஆவாகனியம், தட்சிணாக்னி, கிருகாபட்சியம் என்று சரி. கிருகாபட்சியம் அந்த காலத்து முறைமையா பார்க்க வேணும். அக்னி வந்து இப்ப எங்களுக்கு நெருப்பை இப்படி தட்டினோன்னு வருது, சுவிட்சை போட்டோன்னு நெருப்பு வருது, அல்லது லைட்டரை இப்படி தட்டினோன்னு வருது, நெருப்பு குச்சியை போட்டோன்னு வருது. அந்த காலத்துல அப்படி இல்லை. அக்னியை 3 சொன்னா புது அக்னியண்டா சக்கி முக்கி கல்லு வச்சு கல்லோட தட்டி 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 பொறி வர வேணும். பொறிதான் வரும், நெருப்பு வராது. அந்த பொறிய பக்கத்துல இருக்கிற சருகோ பஞ்சோ தும்போலையே அப்படி பட வச்சு அதுல நெருப்பை பத்த வைக்கணும். அதை வளர்த்தெடுத்து தான் நெருப்பு எடுக்கிறது. அல்லது அரணி கட்டியும் அரணி கொலையும் வச்சு கடையண்டு கடைய விடும். கடைஞ்சு அதுல நெருப்பு வந்து அதை பிறகு ஒரு பஞ்சு சருகு தும்பில பார்த்த வச்சு அதுல இருந்தா நெருப்பு எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை செய்து கொண்டிருக்கலுமோ பூஜையிலையும் சமையல்லையும். அப்ப அக்கினியை வச்சிருப்பார்கள், பேணுவார்கள், நூற விடாம பேணுவார்கள். அது இருக்கு. சில மரங்கள் சில உமி அதுகளை போட்டு விட்டு அப்படியே புகஞ்சோண்டு இருக்கும். அடுத்த நாள் அதுல இருந்து திருப்பி அக்கினி எடுக்கல. அது அக்கினியை பேணுவார்கள். அப்ப அந்த அக்னி புகன்றதா இது வந்து சொல்றது கிருகாபட்சம். கிருகம் என்றா வீடு. அடுப்படியில இருக்கிற நெருப்பு கிருகாபட்சம். இந்த அடுப்படி அக்னியில இருந்துதான் வேள்விக்கு நெருப்பு வரும். கோயில்ல பாத்தீங்கன்னா மடப்பள்ளி தான் முதல் திறந்து ஐயா போய் அங்கெல்லாம் அடுப்பு ஏத்தி பாலோ ஏதோ சுட வச்சு அதை நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டு விடிய கால பூசைக்கு பாலை சுட வச்சு எடுத்துக்கொண்டு அதுலதான் தீபம் ஏற்றி கொண்டு கற்ப கிருகம் பெறுவேன். அந்த கற்பகிரகத்திலிருந்து அந்த தீபத்தால தான் கற்பகிரக தீபம் ஏற்றுவேன்.
அப்ப அந்தையில இருந்து கொண்டு வந்து சுவாமிக்கு வேள்விக்கு கொண்டு வந்து அந்த நெருப்பை பாவி கேட்க ஆவாகனியம். ஆவாகனம் என்றா குருவா குரலை வளர்வழைக்கிறது. அக்னி வளர்க்கிறது, யாகத்தீக்கு வார அக்னி வந்து ஆவாகனியம். தட்சிணாக்கினி என்றது தட்சிணம் என்றா தெற்கு. ஈமை கிரியைகளுக்கு பாவிக்கிற அக்னி தட்சிணாக்கினி. ஒருவர் இறந்தால் அவருடைய கிரகத்தில இருந்துதான் அக்னி போகும் ஈமைக்கிரியைக்கு. அந்த கால வழக்கப்படி குடும்பத் தலைவர் ஒருவர் இறந்தால் அவர் கல்யாணம் கட்ட முதல் அவருக்கு கல்யாணம் கட்டின பிறகு அந்த ஔபாசனம் ஒன்று இருக்கு. பிராமணர்களுக்கு ஔபாசனம் என்று என்ன, அவர்களுக்கு அந்த அக்னியை கொடுப்பார்கள். ரெண்டா கருது தனி கொடுத்தனம் தொடங்குது. இன்றையில இருந்து அவர் தனியை சமைச்சு சாப்பிட வேணும் தான் கருத்து. அந்த நாளில் அந்த இதுதான் ஔபாசனம். அந்த அக்னியை கொடுப்பார்கள். அந்த அக்னி தான் இருக்கும். அந்த அக்னியில இருந்து தான் வீட்டுல நடுக அணையாம அதை வச்சிருப்பாரு. இந்த அக்னியை தன்னோட கொண்டு போடுதுன்னு இருக்கு. முந்த நாள் எல்லாம் சம்பந்தருடைய குருபூஷை. சம்பந்தனோட குருபூஷைக்கு அவருக்கு சடங்கு செய்து வச்சவர் திருநீல நக்கநாயனார். நக்கநாயனாரை தெரியும் எங்களுக்கு. அவர் மனைவியாரோட போய் பூஜை செய்தவர் கோயில்ல. சிலந்தி விழுந்தோட மனைவியார் வாயால ஊத அவர் கோவிச்சுட்டு போன கதையெல்லாம் தெரியும். இந்த திருநீல நக்கரும் மனைவியும் தான் தங்கட ஊர்ல இருந்து போகினோம் திருமணம் செய்து வைக்க. அவர் போகைக்குள்ள அந்த அக்னியையும் கொண்டு போறார்கள். பெரிய புராணத்துல இருக்கு. கருது அக்னி வீட்டை விட்டு போனா நனைஞ்சு போமே அக்னி. அப்போ ஒரு சட்டிகை போட்டு கொண்டு போகணும் அக்னியும் கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போறது திருமணத்துக்கு. அது இப்ப தூர பயணம் போய் பிறகு அடுத்தது என்னன்னு கேட்டால் இந்த அக்னி தான். அப்ப இவர் வந்து இந்த வாழ்க்கை முடிஞ்சவர் இறந்த பிறகு அதுக்கு பிறகு அந்த அக்னி இருக்கார். அந்த அடுப்படையில் இருக்கிற முழு அக்னியும் எடுத்து அனுப்புவார்கள் தட்சிண அக்னி. அதுதான் நீங்க போய்க்க தெரியும், ஒரு சட்டியில கொண்டு போகணும் சுடலைக்கு அக்னி. பார்த்து நீங்களா கொண்டு வரோம், சட்டியில கொண்டு போறது. இதுதான் இப்பதான் எங்களுக்கு விளங்குது கிரியைகள். அந்த அக்னி அடுப்பு சட்டியில போய் இனி அந்த தலைவன் பேர்ல அடுப்பு எரியாது. இனி வேற வேற இதுகளை பார்க்க வேணும். அதில் தங்கி இருக்கிறார்கள், இன்னொரு ஆள்ல போய் தங்கி இருக்க வேணும், அல்ல தனித்தனியா பார்க்க வேணும். அந்த அக்னி அப்படியே போகுது தட்சிணாக்னி முத்தி. அப்ப 3 ஓம்பும் இடம் இது அந்தணர்களுடைய மரபா இருந்தது. இன்றைக்கு நெருப்பு குச்சி வந்துட்டது, எலக்ட்ரிக் சுவிட்ச் எல்லாம் வந்துட்டது, மரபுகள் மாறதான். சில சடங்கு சிலதுகள் பிரிஞ்சிருந்தா தான் இதை புரிஞ்சு கொள்ளலாம். 3 ஓம்பும் இடம் பங்கஜ மாமுகத்தாள். பங்கயம் என்றது தாமரை, சேற்றிலே பிறப்பதனால அதுக்கு பங்கஜம் என்று பெயர். அது தாமரை போன்ற முகத்தையுடைய உமை பங்கன், உமையாளை தன்னுடைய பாகத்திலே கொண்டவன். உரை கோயில், அவன் உரைகின்ற வதிகின்ற கோயிலானது செங்கயல் பாயும் வயல். வயல் இருக்குது சுத்தவர. சொல்வார்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை என்று சொல்வார்கள். மலருந்தன் வயல், தாமரைகள் சூழ்ந்திருக்கின்ற மலர்கள் நிறைந்த குளிர்ச்சியான வயல். இங்க வயல்கள்ல நீர் இருக்குது, நீர்ல நன்னீர் மீன்கள் இருக்கு. அதுல செங்கயல், சிவத்த கயல் மீன் இருக்கிறார். நீர்ல கயல் மீன் எனக்கு தெரியாது, இதை சொல்லுவார்கள் என்று மீனை பற்றி தெரிஞ்சாக்கள் தான் சொல்ல வேணும். கயல் பாய்ஞ்சு கொண்டு இருக்கிற அந்த வயல்கள் சூழ்ந்த திருவூர் நனி பள்ளி. படிப்போம். திங்கள் திகழ் கண்ணியன் நுண்ணியனாய் நங்கட்பிணிகளைவான் அருமாமருந்தேள் புறப்பும் மங்கத் திருவிரலால் அடர்ந்தான் வல்லரக்கனையும் நங்கட்கருளும் பிரான் நன்னும் பூர்ணனி பள்ளியதே. திங்கட் குறுந்தெரி அல் திகழ் கண்ணியன். கண்ணி என்றது ஒரு வகை பூமாலை. இங்க தலையிலே அணிந்திருக்கின்றான் திங்கட் குறுந்தெரியல். குறுந்தெரியல் என்றால் இளம்புரை, இப்பதான் தெரியுது. சின்னதா கீட்டா தெரியுது. கீட்டு புறையை தன்னுடைய மாலை போல அணிந்திருக்கின்றான். திங்கள் குறுந்தெரியல் திகழ் கண்ணியன். கண்ணியன் இண்டை தொடை கண்ணி பந்து எல்லாம் வேறு வகையான கூங்மாலைகள். நுண்ணியனாய், நுண்ணியதுக்கு நுண்ணியவன். அணு என்று பார்த்து நாங்க நுண்ணியதுக்கு நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று பார்க்கிறார். நங்கட் பிணிகளைவான், எங்களுடைய பிணிகளை களைவான். நங்கள் எங்களுக்கு பிணி களைவான். நோய் என்றால் குறுகிய கால வருத்தம், பிணி என்றால் நீண்ட கால குரோனிக் இல்னஸ் தான் பிணி என்று சொல்றது மரபின்படி. உண்மையை இது ஸ்ரீருத்ரத்துல வரும். ஜரம் முதலிய குறுகிய கால நோயின்மையும், க்ஷயம் முதலிய நீண்ட கால நோயின்மையும் ஸ்ரீருத்திரனை ஆராதிக்கும் எனக்கு சித்திக்கின்றனவா.
ஜரமண்டா சின்ன ஜலதோஷம், அது 4-5 நாள்ல போயிடும், குறுகிய கால நோய். க்ஷயமண்டா அந்த நாள்ல காச நோயை சொல்றது. க்ஷயமண்டா தேய்ந்து தேய்ஞ்ச ஆக்கள் மெலிஞ்சு எலும்பா போய் இறக்குறது தான் க்ஷயம். பொதுவாக கேன்சர் அதுகள்லேயும் பெரும் அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து க்ஷயரோகம் என்று தான் சொல்றது. அப்ப அந்த ருத்ரத்திலேயே இருக்கிறது பற்றி அந்த கால வருத்தங்கள். அப்ப இந்த பிணி என்பது நீண்ட கால நோய்கள், குரோனிக் இல்னஸ். இன்றைக்கு நீண்ட கால நோய்கள் என்றா டயபெட்டிஸ், நியூரோபதி, ஆத்ரைட்டிக் அதுகள் எல்லாம் சொல்லலாம். எங்களுக்கு இருக்கிற இன்னொரு பிணி பிறவி பிணி, அதுவும் நீண்ட கால நோய் தான். அதுதான். இந்த நோயெல்லாம் இந்த உடம்போட போயிடும், அது அடுத்த பிறவியிலையும் வரும். என்ன பிறவிகள்ல குரோனிக் இல்னஸ், இது கன்ஜெனிட்டல் டிசீஸ் இருக்கு, பிறப்பில இருந்தே இருக்கிற வருத்தங்கள் இருக்குது, அது கன்ஜெனிட்டல் இல்னஸ், கன்ஜெனிட்டல் டிசீஸ். இது கன்ஜெனிட்டல் இல்லை, இது டிரான்ஸ்மைக்ரேஷன் டிசீசஸ், பிறவி தோறும் வருகின்ற பிறவி பிணி. அது எவ்வளவு பெரிய நோட்டு. அந்த பிணியும் களைவான். அப்ப குறிய நோய்கள் மட்டுமல்ல, நீண்ட கால நோய்கள், மற்றது பிறவி பிணியையும் களைவான், தீத்தருள்வான். அருமா மருந்து, அந்த பிணிகளை களைகின்ற அருமையான பெருமையான மருந்து அவன். ஏழ்புறப்பும் மங்க, ஏழ்புறப்பும் மங்க என்றா 7 வகையான புறப்புகளிலும் வந்து போவதை தடுத்து, மங்க என்றா தேய்ந்து போயிடும், புறவியிலிருந்து தடுக்கிற. என்ன 7 வகையான புறப்பு? தாவரங்களாக புறத்தல், நாட்கால் விலங்குகள், பறக்கன, ஊர்வன, நண்டு, அப்படித்தான் அந்த 7 புறப்பு இருக்குது. மனிதர், தேவர். தாவரம் உண்டு, மனிதர் உண்டு, தேவர் உண்டு. இப்ப 3 வந்துட்டுது. பறவைகளோட 4, அடுத்த ஊர்வன 5, மற்றது நடப்பன தாவுவன, பாஞ்சு, அப்படி 7 வகை பிறப்பு. எழுபுறப்பும் தீயவது உண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பொருள் வள்ளுவர் சொல்லுவார். 7 புறப்பும் மங்க கூடியதாக மாமருந்து 7 புறப்பும் மங்க. அவன் பெரிய மருந்து. இந்த 7 புறப்புகளும் போயிடும். திருவிரலால் அடர்த்தான் வல்லரக்கனையும், தன்னுடைய ஒரு விரலாலேயே கைலமலையை பெயர்த்த ராவணனை அடர்த்தவன், நசுக்கியவன், நங்கட்கு அருளம்பிரான். திருப்பியும் நங்கட்கு வருது. நங்கட் புலிகளவான் நங்கட்கு அருங்களுக்கு அருளுகின்ற பிரான் நன்னும் ஊர் நானி பள்ளியதே. தேவாரத்துல 2 விஷயம். ஒன்று தேவாரம் டேல்ஸ் உண்டு, தேவாரத்துக்குள்ள கதைகள் இருக்கு. அடுத்தது தேவாரம் மெடிடேஷன். இதை பார்த்து கொண்டு போறதே எங்களுக்கு ஒரு மெடிடேஷன். 2ம் செய்து கொண்டு போறோம். அடுத்தது 3வது. ஏனமரிப்பினொடும் எழிலாமையும் பூண்டுகந்து வானமதில் அரணம் மலையே சிலையா வளைத்தான் ஊனமில் காளி தன்னுள்ளுயர் ஞான சம்பந்தற்கன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் சுந்தர சம்பந்தரை பற்றி பாரு. சுந்தர சம்பந்தரை பற்றி பாரு. எல்லாம் வரலாற்று ஆவணங்கள். அது எல்லாம் வரலாற்றுல இருந்தாக்கள். பாத்தீங்கன்னா ஒரு 100-180 வருஷத்துல வந்திருக்கிறார். இப்ப ஆறுமணாளர் இப்ப நாங்கள் இருக்கிறோம். ஆறுமணாளர் கிட்டத்தட்ட 180 வருஷம், 1850களில் அவர் ஆக்டிவா இருக்கிறார். அப்ப இப்ப எங்களுக்கு அவர் 150-170 வருஷம் இன்றைக்கு ஆறுமணாளரை பற்றி சொல்ற மாதிரி சுந்தரர் சம்பந்தரை பற்றி பாடுறார். அந்த படிக்காசு போன்றதையும் முன்னொரு பாட்டுல பாடி இருக்கிறார். சம்பந்தருக்கும் அப்பருக்கும் படிக்காசு பாடினதையும் பாடி இருக்கிறார். ஏனம் அறுப்பினோடும், ஏனம் என்றது என்ன? பன்றி. இடிகுரலன்னதோர் ஏனமவை இசைந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதங்கண்டறியாதன கண்டேன் என்று படிக்கிறார் அப்பர் சுவாமிகள். இடிகுர ஏனவண்டா பன்றி. பன்றின்ற மறுப்பு பல்லு. இது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது முடிவிலே அந்த பன்றியை கொன்று அதன் பல்லை அணிந்தார். எழில் ஆமையும் பூண்டு அவர் கூர்ம அவதாரம் எடுத்த போது அதனுடைய ஓட்டை எடுத்து அணிந்தார். வீண மறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்டுகந்து வானமதில் அரணம் மலையே சிலையா வளைத்தான். வானத்திலே சுற்றி கொண்டிருக்கின்ற மதில் சூழ்ந்த கோட்டையாகிய இந்த முப்புறங்களை மலிப்பதற்காக மகாமேரு மலையையே சிலை என்ற வில்லாக வளைத்தவர். மகாமேரு மலையை வில்லாகவும் வாசியை நானாகவும் பூட்டி
அக்னிய பம்பாக வைத்து அங்க எய்கிறார். என்ன திருமால் வந்து இடவமதாய் தாங்க அதுல தேர்தல் போயிட்டு அப்படி ரெண்டு வருகுது. அப்ப வான மதில் அரணம் மலையே சிலையா வளைத்தான். அதுல ஒரு கதை, எத்தனை கதை வந்துட்டு பாருங்க. ஒன்று பன்றி பல்லை, இரண்டு. அப்ப இதுல பன்றி அவதாரம் வராக அவதாரத்தின் கதை சொல்லி சொல்ல வேணும். ஆமை பூண்டு கந்து கூர்ம அவதாரத்தின் வரலாறு சொல்லி சொல்ல வேணும். வான மதிலரணம் மலையே சிலையா வளைத்தான் முப்புறம் எரித்த கதை சொல்ல வேணும். ஊனமில் காளி தன்னுள் குற்றமில்லாத சிறப்பு நிறைந்த சீர்காழியிலே உயர் ஞான சந்தர்ப்பந்தற்கண் உயர் என்பது நாங்கள் சொல்லுவோம் மாற்றி வதங்கிய மாண்பு பொருத்திய உயர் திரு என்று சொல்லுவார். உயர் ஞான சம்பந்தற்கு அன்று ஞானமருள் புரிந்தான், ஞானம் தந்தான். இப்ப ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதை, ஞானப்பால் தந்த கதை. உணர்வறிய உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று திருப்பால் அருந்திய கதையை சொல்லுவார். அந்த நேரத்திலே உவமையிலா கலைஞானம், எல்லா படிப்பறிவு அபரஞானம் என்று சொல்லுவார்கள். படிப்பறிவு புத்தகறிவு எல்லாம் வந்துட்டுது. உணர்வறிய மெஞ்ஞானம் அனுபவ ஞானம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் வந்துட்டுது. அம்பாளுடைய ரெண்டு மார்புகளையும் சொல்லுவார்கள். ஒன்று அபரஞானம், ஒன்று பரஞானம், ரெண்டும் வந்துட்டுது அவருக்கு. அப்ப ஞான சம்பந்தற்கு அன்று ஞானமருள் புரிந்தான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. அவர் பண்ணுகின்ற வாழுகின்ற ஊர் திருநனி பள்ளி. இது பயன் என்று சொல்லுவாங்க. ஒரு பாட்டுண்ட பெனிஃபிட்டை சொல்ற மாதிரி சொல்லுவார். மற்றது ஆர் சொன்னதுன்னு சொல்லுவார். சம்பந்தருக்கு இந்த மரபு இருக்குது. அவர் 10 பாட்டு பாடி 11வது பாட்டுல சொல்லுவார். இவர் 10வது பாட்டுலயே சொல்லுவார். திருச்சம்பலம். காலமும் நாளிகையும் நனிப்பள்ளி மனத்தினுள்கி போலமது ஆயவனை உளிர் நாவல உடன் சொன்ன மாலை மதித்துரைப்பார் மண்மணர் மறந்து வானூருலகில் சால நல்லின்பம் எய்தி தவ கோலத்து இருப்பவரே. காலமும் நாள்களையும் நனிபள்ளி மனத்தினுள்கி, எல்லா காலங்களிலும் எல்லா நாள்களிலும் இந்த நனிபள்ளி இருக்கிற பெருமானையே மனதில் நெச்சு நாளை கழிப்பவர்கள், காலத்தை கழிப்பவர்கள். காலமுன் நாள் கழியும். எப்படி கழியும் காலமுன் நாளும்? நனிபள்ளி மனத்தின் உள்கி, நனிபள்ளி இருக்கிற இறைவனை மனதிலே உள்ளத்திலே நினைந்து கோலமது ஆயவனை, கோலமண்டா அந்த அழகானவனை அந்த மனத்திலே நினைத்து அந்த கோலத்தோட அவரை பார்க்க அவட மனதுல. குளிர்நாவல் ஊரன் சொன்ன தன்மையான குளிர்ச்சியான திருநாவலூர் என்ற ஊரிலே பிறந்து நாவலூரன் என்ற பெயர் கொண்ட இந்த சுந்தரனாகிய நான் சொன்ன மாலை, இந்த சொன்மாலையாகிய இந்த தேவார பதிகத்தை மதித்துரைப்பார். இதை கணம் பண்ணி இதை என்ன சொல்றது, சும்மா இருந்து கண்டபடி ஏதோ படிக்கிற மாதிரி படிக்காம அதை பக்தியோட அன்போட மதிப்போட பயபக்தியோட, அதான் மதிப்பிறப்பாருண்டா பயபக்தியோட பாடுபவர்கள், கேட்பவர்கள், பேசுபவர்கள் மறந்து இந்த மண்ணுலகிலே மீண்டும் புறப்படுக்க மாட்டார்கள். மண்களில் வந்து பிறந்திடுமாகாதே படிப்பாரல்லோ. மண்ணண்டா இந்த மண்ணுலகம் மட்டுமல்ல, பிரிதிவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட 108 புவனங்கள்லையும் அவர்களுக்கு பிறப்பு இல்லை. பிறப்பு இல்லை. பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனலோக, தபலோக, சத்தியலோக எல்லாம் இல்லை. இந்த அந்த பாதாளங்கள்ல இல்லை. இந்த 108 புவனங்கள், ஆடகேஸ்வர புவனம், குஷ்மாண்ட புவனம், அதுல ஒன்றிலேயும் இல்லை. இங்க இருக்கிற பிரம்ம சிவலோக, பிரம்மலோக, சத்தியலோகத்திலேயும் இல்லை. இதுக்கு அப்பாற்பட்ட புவனங்கள கிழக்கு திசையில சாஸ்தா புவனம் அங்கேயும் இல்லை. 10 திசைகள்லையும் இருந்து உச்சியில வீரபத்திர புவனம், பத்திரகாளி புவனம் அதுவும் இல்லை. அதுக்கு மங்கால மண் மறந்து வானோர் உலகில் அதுக்கு மேற்பட்ட உலகங்களிலே இன்பமெய்தி. இந்த இன்பங்கள் இங்கால சுந்தரர் இந்த மாதிரி சுத்தமாயா உலகம், சுத்தமாயா உலகங்கள்ல அதிகாரமுத்தர்களாக இருந்து இன்பமெய்தி
தவலோகத்திருப்பவர். இங்கே தவலோகம் என்பது இறைவனுடைய பரலோகத்தை குறிக்கும். பரலோகத்தை சில இடத்துல சுவர்க்கம் என்று சொல்லுவார்கள், பொன்னுலகம் என்று சொல்லுவார்கள். இங்கே வந்து தவலோகம் என்று சொல்லுவார். மண்ணினுலகை பிறந்து நும்மை வாழ்த்தும் அடியவர்கள் பொன்னுலகம் பெறுதல் இன்று பொய்யனே நின்று கண்டொழிந்தேன் என்று படிப்பார். இங்க வந்து மண்ணுலகில பிறந்து வாழ்த்தி பாடுகின்ற அடியவர்கள் பொன்னுலகம் பெறுதல். பொன்னுலகம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த உலகத்துல இறைவனுடைய அப்ப மற்ற உலகங்களிலே மேலான உலகங்களை தீட்சி எடுத்தவர்களுக்கு மீண்டும் இந்த பிரகிருதி மாயா உலகத்துல பிறப்பில்லை என்று சொல்லுவார் சிவதீட்சி எடுத்தவர்களுக்கு. அது எங்க பிரயோகம்ண்டா உங்களோட பித்திருக்கடல்ல வரும். பித்திருக்கடல்ல அந்த கிரியைகளை செய்ய ஒரு சிராத்தம் எல்லாம் செய்யக்குள்ள 3 பித்திருக்களை வரிப்பார்கள். அது நோமலா இருக்கிற ஆக்களுக்கு 3 பேர். எங்களுக்கு பிறகு பிரம்ம விஷ்ணு உருத்திரர் முதலாவது தீட்சைக்கு, பிறகு 2ஆம் தீட்சைக்கு இன்னொன்று, 3ஆம் தீட்சைக்கு வேற 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 உலகத்து ஆக்கள் தான் பித்திருக்களாக வருவார்கள். முந்தி சொல்லி இருக்கிறேன்னு எல்லாம். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் வருவது இல்லை. அப்ப ஏனென்றா அதை வந்து வேற உலகத்துக்கு போடுவிடும். எங்கேயோ இருக்க பார்க்கணும், சொல்லி விடுங்கள் திருப்பி திருப்பி. பொதுவாக தீட்சை இல்லாதவர்கள் வைதிகர்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் வந்து வசு ருத்ர ஆதித்தர் 3 பேர் தான் பிதிரர். வசுதேவர்களும் ருத்ரர்களும் ஆதித்தர்களும். வசுதேவர் 8 வசுக்கள், 11 ருத்திரர்கள், 12 ஆதித்தர். நான் 30 முக்கோடி தேவர் என்று நினைக்கிறேன் இல்லையா? 12 ஆதித்தர்கள் 11 ருத்திரரையும் சேர்த்தா 23, 8 8 வசுக்களையும் சேர்த்து 31. அதோட அஸ்வினி தேவர்கள் 2ஐயும் சேர்த்தா 33 தேவர்கள் வந்துட்டு. அஸ்வினி தேவர்களை தவிர்த்து மிச்சம் 3 பேரும் தான் பித்ருக்கள். சாதாரண ஆக்களுக்கு பித்ருக்களாக 3 பேரை கூப்பிட்டு அதாவது பித்ருக்களுக்கு அதிதெய்வங்கள் இவர்களுக்கு கொடுக்க இவர்கள் கொண்டே பித்ருக்களுக்கு கொடுப்பார்கள் எங்களுடைய பித்ருக்களுக்கு. அப்ப எங்களோட பித்ருக்கள் வந்து எந்த லோகத்துல இருப்பார்கள் என்றால் இந்த பிருதிவி லோகத்துல இருக்கிற ஆக்களுக்கு இவைதான் பித்ருக்கள். ஆனால் அதுக்கு அடுத்த தீட்சை பெற்ற ஆக்களுக்கு பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள். அப்ப அது அதை விட மேல ஹாய இது. அப்ப என்ன கருத்து? நீங்கள் ஒரு தீட்சை பெற்றா உங்களோட இறந்த முன்னோர்களுக்கு வாங்க ப்ரமோஷன். எந்த உலகத்துல இருந்தாலும் வாங்க அடுத்ததுக்கு. ஏனென்றால் அடுத்த அறைக்கு நீங்க செய்கிற பித்திரு காரியங்கள்ல நீங்கள் கூப்பிட போட பித்திருக்கள் வந்து பிரம்ம விஷ்ணு உத்திரர்கள். அவர்கள் அந்த ஹய எண்டில் தான் இவர்கள் கொடுக்கிறது. அப்ப இவர்களை அங்கே அழைத்து விடுவார்கள். அதுக்கு பிறகு வாரது காணியில் இன்னும் இருக்குது. ஒரு கட்டுரையாக எழுதி இருக்கிறேன்னு பார்க்கிறேன். நான் முதல்ல ஒரு அனுப்பினது உங்களுக்கு. அது கங்கால வாரது இந்த சுத்தமாயா இதுல இருக்கிற அதுக்கு அடுத்ததா வாரது வந்து இது வந்து சமய தீட்சை பெற்றவர்களுக்கு பிரம்ம தீட்சை வந்து விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு வாரது கந்தர் சண்டர் கணேசர். கந்தரும் சண்டேஸ்வரரும் கணேசரும் வருவார்கள் விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு. அங்கால நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு ஈச சதாசிவ சாந்தர். சிவனுடைய பேதங்களே வரும், சிவனுடைய வடிவங்கள். ஈஸ்வர், சதாசிவர், சாந்தர் 3 பேர் வருவினர் பாருங்க. அப்ப
இந்த பித்ருக்கள் அங்க அந்த உலகங்கள்ல நீங்கள் இங்க தீட்சை வர அங்கே அவைக்கும் ப்ரமோஷன். ஒவ்வொருத்தருக்கும் பித்ருக்கள் வித்தியாசம். 3 பேர். சாதாரண ஆட்களுக்கு வசுக்கள், மற்றது ருத்ரர்கள், ஆதித்தர்கள், 3 பித்ருக்கள். சமய தீட்சை பெற்றவர்களுக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள். விசேட தீட்சை பெற்றவர்களுக்கு கந்தர், கணேசர், சண்டர். மற்றது நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு சதாசிவர், ஈஸ்வர், சாந்தர். இந்த 3 வித்துருக்கள் ஒவ்வொருத்தரும் மேல 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 கடைசி ஆக்களுக்கு சுத்தமாய உலகம். அதுக்கு அங்காலதான் அது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. என்னத்துக்காக சொல்லாம் என்றால், மண் மறந்து வானோர் உலகில் எப்படி மண்ணில இருந்து விட்டு அந்த மேல் மேல உலகத்துக்கு போறது என்பதை பற்றி. இப்ப இந்தந்த தீட்சை பெற்ற அதுக்கு பிறகு அந்தந்த பிறவிகள் அதுக்கு மேலதான் இருக்கும் என்றுதான் சைவத்தினுடைய விதி சொல்லுது. அப்ப சமய தீட்சை பெற்றவர்களுக்கு மீண்டும் இந்த மண்ணுலகில் பிறப்பில்லை. அது எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களோட சுற்றத்தார். நாங்க பித்திருக்கள் தர்ப்பணம் கொடுக்குற எங்களோட சுற்றத்தாரையும் அதை ப்ரமோஷன் பண்ணி அவர்கள் அங்கங்க இருக்கிற இடங்களில் இருக்கிறார்களே அதையும் மேல உயர்த்திடும். ஒரு தீட்சை வர்றதால நீங்கள் உங்களோட ஜென்மமா இருக்கிற 7 தலைமுறைகளுக்கும் கூட ப்ரமோஷன் கொடுக்குறீங்க. மண் மறந்து வானோர் உலகில் சால நல் இன்பமெய்தி அங்கே அனுபவித்து அதிகாரங்களையும் மற்ற இன்பங்களை அனுபவித்து பிறகு தவலோகத்திருப்பர். தவலோகம் என்பது இதையும் கடந்த பரலோக சாயுச்சிய மத்தியிலே கலந்து இருப்பார்கள். வான்முகில் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன்கோன் மறையரது தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க நீன்மைகுள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் மரகணம பார்வதி பதையே பார்வதி பதையே பார்வதி பதையே சிவனே போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் தானே? ஓமோ ஓமோ வேலு ஓமையா